அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தின் 94ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபின் இரண்டாம் பாகத்தினுடைய 94ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் இந்த கிதாபின் பாடங்கள் வரிசையிலே 31வது பாடத்தினுடைய ஹதீசுகளில் அரபு இலக்கணம் என்ற தலைப்பினுடைய 4ஆம் பகுதியைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் நாம ஒரு சில ஹதீசுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா. வாங்க நாம கிதாபிற்குள் சென்று பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான ஹதீஸ் பாருங்க. லா யக்பலுல்லாஹு லிசாஹிபி பிதஅத்தின் ஸௌமன் வலா ஸலாத்தன் வலா ஹஜ்ஜன் வலா உம்ரத்தன் வலா ஜிஹாதன் வலா ஸர்ஃபன் வலா அத்லா யஹ்ருஜு மினல் இஸ்லாமி கமா யஹ்ருஜு ஷஅரு மினல் அஜீன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃப் எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்த்தோம்னா, இப்னு மாஜா இமாம் அறிவிச்சிருக்கிறாங்க, தைலமி இமாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற இமாம்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப் என்பது. சரி பாருங்க. அப்போ இந்த ஹதீஸு நமக்கு சொல்லி தரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பிதஅத்தை குறித்து சொல்றாங்க. பிதஅத்துனா என்ன அப்படின்னு வழங்கணும் நாம. பிதஅத்துனா எல்லா பிதஅத்தை குறித்தும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல இது. பிதஅத் அப்படின்னா அதாவது மார்க்கத்துல முன்மாதிரியே இல்லாத ஒன்றை துவங்குறது புதிதாக. அது நல்லதாகவும் இருக்காது. இதுக்கு பேரு தான் பிதஅத். முன்மாதிரி உள்ள ஒன்றை துவங்குறோம், தப்பில்லை. உதாரணமாக தராவீஹ் தொழுகையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொடங்கி நின்றதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முறையா ஆரம்பிச்சாங்க. இது முன்மாதிரியோடு துவங்கப்பட்ட ஒன்று, நல்ல காரியம். இது வரவேற்கப்படக்கூடியது. இதை பற்றி ஹதீஸுகளும் இருக்கு, நல்லதாக புகழ்ந்து வரும் இந்த ஹதீஸ். அதே சமயம் ஒரு நல்ல காரியமா இருக்கு, முன்மாதிரிங்கிறது கூட இல்ல, நல்ல காரியமா இருக்குது அப்படின்னா அதுவும் மார்க்கத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒண்ணு. இப்போ உதவி செய்வதற்காக சங்கங்கள் துவங்குறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் துவங்குறது, புதிய விஷயம் தான். இதெல்லாம் மார்க்கத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒண்ணு. ஆனா முன்மாதிரியும் இல்ல, நல்லதும் இல்ல, இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா, மார்க்கத்துல புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதஅத்துகள், இவைகள் இதை உருவாக்கக்கூடியவர், இந்த கெட்ட கொள்கை உடையவர்கள் இருக்காங்களா இல்லையா, அது கூடாது இது கூடாது என்று சொல்லக்கூடியதான பிதஅத்துக்காரர்கள், முஅ்தஸிலாக்கள் நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். திடீர்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான எதுவுமே இல்லாத ஒரு கருத்தை உருவாக்குறது பிதஅத்து உடையவர்கள்னு சொல்லுவாங்க. புதிதான கருத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற்காலத்துல மறுமை நாள் நெருங்கும் போது புதுசு புதுசா நிறைய காரியங்களை பல பேர் கொண்டு வருவாங்களாம். அந்த மாதிரி புதுசான கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் மார்க்கத்துல உருவாக்குவதற்கு பெயர் தான் பிதஅத். இந்த பிதஅத் உடையவன் என்பதற்கு கிதாபுகள்ல போடுறாங்க, மனிஹ்தரஅ ஃபித்தீனி மா லைஸ மின்ஹு அவ் அஹதஸ அம்ரன் அலா கைரி மிசாலின். எந்த விதமான முன்மாதிரிகளும் இல்லாமல் யுஆரிது ஷர்அல்லாஹி வ உசூலஹு, ஷரியத்திற்கு நேர் குறுக்கீடாக வரக்கூடிய காரியங்களை கொண்டு வருவாங்க.
முன்மாதிரியும் இருக்காது, ஷரியத்துக்கு நேர் எதிரானதா இருக்கும். இந்த மாதிரியான காரியங்களை கொண்டு வருவனுக்கு பெயர் தான் பிதஅத்துடையவன் என்பதாக சொல்லித்தராங்க. சரி பாருங்க. அப்ப இந்த ஹதீஸிற்கு நாம இப்போ அஹ், சிறிய விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். இன்னும் பொருளை பார்த்துட்டு ஒரு விளக்கத்தை பார்ப்போம். பாருங்க, லா யக்பலுல்லாஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், லி சாஹிபி பிதாத்தின், பிதாத்து உடையவருக்கு, சௌமன் எந்த ஒரு நோன்பையும், வலா சலாத்தன் இன்னும் எந்த ஒரு நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலா சலாத்தன் இன்னும் எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலா ஹஜ்ஜன் இன்னும் அல்லாஹ் எந்த ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலா உம்ரத்தன் இன்னும் எந்த உம்ராவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலா ஜிஹாதன் இன்னும் எந்த ஒரு ஜிஹாதையும் போரையும் அர்ப்பணிக்குதலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வலா சர்ஃபன் வலா அதிலா எந்த ஒரு சர்ஃபையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சர்ஃபுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. ஒண்ணு நஃபிலான வணக்கங்கள், அதில்னா ஃபரலான வணக்கங்கள், நஃபில்னா உபரியான வணக்கங்கள், அதில்னா கடமையான வணக்கங்கள் என்பதாக ஒரு அர்த்தமும் சொல்லப்படுது. அதே சமயம் சர்ஃபுங்கிற வார்த்தைக்கு தௌபா என்ற அர்த்தமும் சொல்லப்படுது, பாவ மன்னிப்புன்னு. அதே போன்று அதிலுங்கிற வார்த்தைக்கு கூலி, அவன் பகரமாக செய்யக்கூடிய அமல்கள், இது போன்ற அர்த்தங்கள் அதிலுக்கு கொடுக்கப்படுது. நாம ஒரு சிறிய விளக்கமாக, சர்ஃப்னா உபரி வணக்கங்கள், அதில்னா கடமையான வணக்கங்கள். அதான் வலா சர்ஃபன் எந்த உபரியான வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் வலா அதிலன் இன்னும் எந்த ஒரு கடமையான வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். யஹ்ருஜு அவன் வெளியேறுவான், யாரு? பிதாத்துடையவன், லமீர் அங்கமீலனும், அவன் வெளியேறுவான், மினல் இஸ்லாமி இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறுவான், கமா யஹ்ருஜு ஷஅரு மினல் அஜீனி, அஜீன்னா குலைக்கப்பட்ட மாவு, ஷஅர்னா முடி, குலைக்கப்பட்ட மாவிலிருந்து முடி வெளியேறுவது போல. அவ குலைக்கப்பட்ட மாவுலேருந்து எப்படி முடி வெளியேறும்? தெரியவே தெரியாது. மாவுக்கும் வலிக்காது, எடுக்கிற கைக்கும் வலிக்காது, முடிக்கும் தெரியாது. இது மாதிரி சாதாரணமா வெளியே போயிடும். மாவுலேருந்து முடி, குலைக்கப்பட்ட மாவுலேருந்து முடி. அதே போன்று இப்படிப்பட்ட பிதாத்துக்காரங்கள் எப்படி இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவாங்க? எப்படி வெளியேறுவாங்க? அவங்களுக்கும் தெரியாது யாருக்கும். அப்படிப்பட்ட சாதாரணமா வெளியே போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த பிதாத்துடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிதாத்துடையவர்களுடைய அமல்கள் இதுதான், இப்படிப்பட்ட நிலைதான். அப்ப லா யக்பலுக்கு சில இமாம்கள் விளக்கம் கொடுக்கறாங்க, இவங்க காஃபிர் இல்ல, முஸ்லிம் தான். முஸ்லிம்ல பிதாத்துக்காரர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது, முஅ்தஸிலாக்கள்லாம் காஃபிர், அது வேற விஷயம். நம்ம இளங்கருக்காக சொன்னதாங்க. பிதஅத்துடையவர்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இவர்களை குறித்து நம்ம காஃபிர்லாம் சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்டவர்களுடைய விளக்கமாக இமாம்கள் சொல்லுவது என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம். பரிபூர்ணமான கூலி வழங்கப்படாதுன்னு அர்த்தம் வைக்கணுங்கிறாங்க. சரிங்களா? நிறைய விளக்கங்கள் இந்த ஹதீஸிற்கு இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இந்த அர்த்தங்கள் விளக்கங்கள் போதுமானதாகவே இருக்கிறது. சரி பாருங்க. இந்த லா யக்பலு, லா என்பது ஹர்ஃபு நஃபி, லா யக்பலு ஃபிஇல் முலாரி, அல்லாஹு ஃபாயிலு, லீ ஜாரு சாஹிபி மஜ்ரூர் முலாஃபு பிதாத்தின் முலாஃப் இலைஹி, லீ உடைய தாலுக்கு லா யக்பலு கொண்டு போகணும். சௌமன் என்பது லா யக்பலு உடைய மஃஊலு. தொடர்ந்து பாருங்க, வாவு ஹர்ஃபு அத்ஃபு, லா என்பது ஜாயிதாவான லா. இங்கு வரக்கூடிய ஜாயிதாவான லா லி தஅக்கீதின் நஃபி, நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய லான்னு வைக்கணும். நிறைய தர்கீபுகள் கொடுக்கலாம், நம்ம இந்த தர்கீபையும் கொடுக்கலாம். குரான்ல உள்ள ஒரு சில ஆயத்துகளுக்கு இப்படிதான் நம்ம தர்கீப் வச்சிருக்கிறோம். பாருங்க, சொலாத்தன் என்பது எங்க அத்துஃபு செய்யப்படுது? சௌமன்ல அத்துஃபு செய்யப்படுது. வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, லா ஹர்ஃபு ஜாயிதா, இது நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறது. ஹஜ்ஜன் என்பது மாத்தூஃப், எங்க? அதே சௌம்ல அத்துஃபு செய்யப்படுது. வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, லா என்பது என்னது? ஹர்ஃபு ஜாயிதா, இது நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடியது. உம்ரத்தன் என்பது அத்துஃபு செய்யப்பட்ட மாத்தூஃப், எங்க அத்துஃபு செய்யப்படுது? அதே மாதிரி சௌம்ல அத்துஃபு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, வலா ஜிஹாதன்ல வா ஃபதஹின் மீது மப்னியா, வாவ் என்பது அத்ஃபினுடைய எழுத்து. லா என்பது என்னது? ஜாயிதாவாக வந்திருக்கக்கூடிய ஹர்ஃபு. ஏ வந்திருக்கு நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக. ஜிஹாதன் என்பது என்னது? இந்த சௌமன்ல அத்துஃபு செய்யப்படக்கூடியதான மாத்தூஃபு. அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, லா என்பது ஜாயிதாவான ஹர்ஃபு,
சருஃபன் என்பது மாத்துஃப், எங்க இந்த சௌமன்ல அத்துஃப் செய்யப்படுது. வாவ ஹர்ஃபு அத்துஃபு, லா என்பது ஜாயிதாவான எழுத்து, அதுலன் என்பது என்னது அத்துஃப் செய்யப்படுது எங்க இந்த சௌமன்ல அத்துஃப் செய்யப்படக்கூடியதான இஸ்மு. சரி பாருங்க, யஹ்ருஜு என்பது என்னது ஃபிஇல் முலாரி லமீரே ஃபாயில். அப்ப யஹ்ருஜு உடைய லமீர் ஃபாயில் எங்க மீளுது அப்படின்னு சொன்னா இந்த சாஹிப் பித்அத் என்பதை நோக்கி மீளுது. மின் என்பது ஜாரு, அல் இஸ்லாமி மஜ்ரூரு, மின்னுடைய தாலுக்கை நாம யஹ்ருஜுல வைக்கணும். கமால காஃப் ஜாரு, மா ஹர்ஃப் மஸ்தரி, யஹ்ருஜு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயிலு, யஹ்ருஜு ஃபிஇல் முலாரி, அஷ்ஷஅரு ஃபாயிலு, மின் ஜாரு, அல் அஜீனி மஜ்ரூரு, மின்னுடைய தாலுக்கை நாம யஹ்ருஜுல வைக்கணும். அப்ப இந்த காஃபுங்கிற ஜாருக்கு மஜ்ரூர் அது இந்த மா யஹ்ருஜு மஸ்தராக தவில் செய்யப்பட்டுரும் ஹுரூஜுங்கிற மானாக்கு. அந்த மஸ்தராக தவில் செய்யப்பட்ட இந்த முலாரியான ஃபிஇல் தான் இங்க காஃபினுடைய மஜ்ரூராக நாம வைக்கிறோம். அதே சமயம் இந்த காஃபுடைய தஅல்லுகை நாம அதை யஹ்ருஜுல கொண்டு போய் சேர்க்கணும். சரி, அப்ப இப்ப அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸிற்குண்டான பொருளை, அதே போன்று ஒரு சிறிய விளக்கத்தையும், அதே போன்று தர்கீபையும் நாம பார்த்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஅராப் என்ன பாருங்க, லா என்பது என்னது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு நஃபி. அதே போன்று யக்பலு என்பது என்னது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரியான ஃபிஇல். முலாரியான ஃபெயலுக்கு ரஃபை செஞ்ச ஆமில் அது இங்க மானவி. மானவினா ஹுலுவு நானின் நாசிபி வல் ஜாசிம், ஜஸ்மு செய்யக்கூடியதான இன்லம் லம்மா லாமு லம்ரி லாலி நஹி போன்ற ஆமில்களை விட்டும், நசுபு செய்யக்கூடிய அன்லன் கையிதன் போன்ற ஆமில்களை விட்டும் இந்த முலாரியான ஃபெயில் நீங்கி வருவதுதான் இந்த முலாரியான ஃபெயலுக்கு ரஃபை செய்யக்கூடிய மானவியான ஆமிலே. பாருங்க, அல்லாஹு என்பது எனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. லீ கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. சாஹிபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இந்த லீ என்பது கஸ்ரின் மீது மபனியானது. சரி பாருங்க, பிதஅத்தின் என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. பாருங்க, அடுத்து சௌமன் என்பது எனது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. லா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. ஸலாத்தன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மே. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. இந்த லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. ஹஜ்ஜன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வலா உம்ரத்தன்ல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அதே போன்று லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. உம்ரத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்ப செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. ஜிஹாதன் என்பது எனது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அதே போல லா என்பது என்னது, இது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. சருஃபன் என்பது என்னது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வலா அதுலன்ல வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. லா என்பது என்னது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. அதுலன் என்பது என்னது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்து பாருங்க, யஹ்ருஜு என்பது என்னது, இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய முலாரியான ஃபெயில். ரஃபை செய்த ஆமில் மானவி முன்னாடி விளக்கிட்டோம், ஹுலூன் அனின் நாசிபி வல் ஜாசிம் விளக்கிட்டோம் நாம. இப்ப அடுத்து பாருங்க, மின் என்பது சுக்குன் மீது மப்னியான என்னது ஹர்ஃபுல் ஜர்ரு, சேர்க்கறதுனால அந்த ஃபதஹ் வந்திருக்கு. சரி பாருங்க, அல் இஸ்லாமி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு இது. அடுத்து பாருங்க, கமால லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு இது. கமால காஃப் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. மா என்பது சுக்குன் மீது மப்னியான
ஹர்ஃபு. யஹ்ருஜு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு ரஃபை செய்த ஆமிலது மானவி ஹுலுவுன் அனின் நாசிபி வல் ஜாசிம். சரி, அப்போ மஸ்தரா தவில் செய்யப்பட்ட அந்த மஸ்தருங்கிற ஹுரூஜ் தான் காஃபினுடைய அந்த மஅனா ரீதியாக காஃபுடைய மஜ்ரூராக இருக்கும் ஜருடைய மஹல்லில். அஷ்ஷஅரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான் இஸ்மு. மினல் அஜீனியில மின் என்பது என்னது? சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு. அப்ப சுகுன் மீது மபனியான ஹர்ஃப் அப்படின்னா இது சேர்க்கறதுனால நூனுக்கு என்ன வந்திருக்கு? ஃபத்தஹே வந்திருக்கிறது. அல் அஜீனி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ இந்த ஹதீஸினுடைய பொருள், அதே போன்று சிறிய விளக்கம், அதை தொடர்ந்து தர்கீப் இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க அடுத்த ஹதீஸினுடைய பொருள் விளக்கம் தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கீன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்போ இது ஹதீஸ் என்று சொல்வதை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் காட்டப்பட்ட ஒரு துஆ, ஹதீஸின் வழியாக சொல்லப்பட்ட ஒரு துஆ இது. அப்ப பாருங்க, இந்த துஆ இது திருமதி இமாம் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ். சரி பாருங்க, அப்ப இந்த ஹதீஸ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிச்சு சொல்லக்கூடிய நீண்ட ஒரு வார்த்தைகளுடைய ஒரு துண்டு தான் இது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டா வராங்க. அப்போ சஹாபிகள்கிட்ட பெருமானாரே கேட்கறாங்க, ஏன் நான் லேட்டுன்னு தெரியுமா, தாமதம்னு. ரசூலா சொல்றாங்க, நான் ரப்போடு கொஞ்சம் உரையாடி கொண்டிருந்தேன். அப்போ நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சஹாபிகள்கிட்ட கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னது? ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, அதாவது உயர்ந்த மலக்குமார்கள் எந்த விஷயத்துல ஆலோசித்தும் சர்ச்சைகள் செய்து கொண்டும் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல ரப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் கொடுக்கப்படுது என்னது? நபி மலக்குமார்கள் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப சர்ச்சை செய்வாங்களாமா, ஆலோசனை, நல்ல காரியங்கள்ல, மக்கள் செய்யக்கூடியத நல்ல காரியங்கள்ல. அந்த நல்ல காரியங்கள் என்ன அப்படின்னு நிறைய சொல்லும் பொழுது ஜமாத்தை நோக்கி ஒரு பாதங்கள் எடுத்து வைத்து நடப்பது, பள்ளிவாசல்ல தொழுக முடிஞ்சு உட்கார்றது, அதாவது சிரமமான நேரத்திலையும் உதுவ பரிபூர்ணமா செய்யறது, அதாவது உபரியாக செய்யக்கூடியது. பள்ளிவாசலுக்கு வாகனச்சும் போகலாம், ஆனா நடந்து போவாங்க. அதே மாதிரி எனது பள்ளிவாசல தொழுது முடிச்சோன்னா கிளம்பலாம், ஆனா தொழுதுட்டு உட்காருவாங்க இபாதத்துக்காக. அதே மாதிரி வெறுக்கத்தக்க கஷ்டமான நேரங்கள்ல உதுபை விட முடியும், தைமம் செய்யலாம், அல்லது உதுப ஃபரலோடு சுருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம சுண்ணத்து எல்லாம் கரெக்டா செய்யறது. இந்த மாதிரி மனிதன் தன் சக்தியை கடந்து உபரியாக செய்கிற காரியங்களை மலக்குமார்கள் சந்தோஷமான முறையில் தங்களுக்கு மத்தியில ஆலோசித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னிலையில சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன வார்த்தையாம என்னது? ஆஹ் அதே மாதிரி மேல அந்த மலக்குமார்கள் ஆலோசிக்கிற கருத்துக்களை இன்னும் குணவளிப்பது, மிருதுவான பேச்சு, இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுது தொழுகை, இதெல்லாம் வருது. அப்போ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொல்றான், சல் நபியே நீங்க கேளுங்க, துஆ செய்யுங்க. எப்படி அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கீன் என்று நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க. அப்போ அது பெரிய துவா, வான் தக்ஃபிரலி வ தர்ஹமனி, பெரிய துவாவா போவோம். இந்த பாடத்திற்கு தொதுவான அந்த வார்த்தையை மட்டும் நாம இப்போ சொல்லி இருக்கிறோம். பாருங்க, அதான் அந்த துவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீங்கள் இப்படி துவா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த வார்த்தை. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இன்னி நிச்சயமாக நானாகிறவன், அஸ்அலுக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், ஃபிஅலல் கைராத்தி நல்ல காரியங்களை செய்வதை, வ தர்க்கல் முன்கராத்தி
இன்னும் வெறுக்கத்தக்க காரியங்களை விடுவதை, வஹுப்பல் மசாக்கீன் இன்னும் ஏழைகளை மிஸ்கின்களை நேசிப்பதை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இப்ப நம்ம இந்த ஹதீஸிற்கு உண்டான பொருள் சிறிய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். இப்போ வாங்க தர்கீபை பார்ப்போம். அல்லாஹும்ம. அல்லாஹும்ம முனாதா முஃப்ரது லம்மின் மீது மப்னியானது, நஸ்வினுடைய மஹல் தான் தர்கீப். இந்த அல்லாஹு என்பதுதான் அசல்ல முனாதா. இந்த மீம் சத்து செய்யப்பட்ட மீம் இருக்கிறதா இல்லையா, அது இவலுன் அன் ஹர்ஃபின் நிதான்னு சொல்றாங்க. ஹர்ஃபுன் நிதான் ஒண்ணு இங்க இல்ல. அதுக்கு பகரமா வந்திருக்கிறது தான் இந்த சத்து செய்யப்பட்ட மீம்னு சொல்றாங்க. அதனால தான் எது வரல, யா அல்லாஹுவன் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எங்கேயாவது யா அல்லாஹுமன் பார்த்துருக்கிறோமா? பார்க்க மாட்டோம். ஒண்ணு யா வரும், அல்லது அந்த யாக்கு பகரமாக மீம் சத்து செய்யப்பட்ட மீம். ரெண்டுமே ஒரே சமயத்துல வராது. பகரம்னாலே அதுதான் அர்த்தம். அசல் வரணும், அது இல்லாட்டி பகரம் வரணும். அசலும் பகரமும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் பகரம் கிடையாது. அப்போ இந்த மீம் என்பது என்னது? இவலுன் அன் ஹரிஃபின் நிதா. அல்லாஹும்ம என்பதுக்கு நாம எப்படி தர்கீப் கொடுக்கணும்? லமின் மீது மபனியான முனாதா முஃப்ரது நஸ்பினுடைய மஹல். அவ்வளவுதான் முடிஞ்சு. பாருங்க, இன்னி என்பது என்னது? இன்னி ஹர்ஃபு தர்கீத் ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஇல். யா இந்த முத்தகல்லிமுடைய யா இன்னவுடைய இஸ்மு. அஸ்அலு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். க என்பது மஃஊல். க என்பது மஃஊல். இந்த முகாத்தபு உன்னிடத்தில்னா அல்லாஹ்விடத்தில் அது. சரி. இன்னி நான் ஆகிறவன் அஸ்அலுக்க உன்னிடத்தில் கேட்கிறேன். அப்ப இன்னியுடைய என்னது இன்னுடைய ஹபர் எது? அஸ்அலுக்கங்கிற இந்த ஜும்லா தான். ஃபிஇல என்பது அஸ்அலு உடைய மஃஊல் முலாஃபு அல் கைராத்தி முலாஃப் இலைஹி. இங்க ஹாக்கு ஃபத்தஹ் வரணும், விடுபட்டிருக்கு ஆட்சி பிள்ளையாக. பாருங்க, அல் ஃபிஇல மஃஊல் முலாஃப் அல் கைராத்தி முலாஃப் இலைஹி. வா ஹர்ஃபு அத்ஃப். தர்க்க மாத்தூஃப் முலாஃபு அல் முன்கராத்தி முலாஃப் இலைஹி. தர்க்க எங்க அத்துஃப் செய்யணும்? ஃபிஇலல. வஹுப்பல் மசாக்கீன்ல வா என்பது ஹர்ஃபு அத்ஃப். ஹுப்ப மாத்தூஃப் எங்க? ஃபிஇலல. அப்ப ஹுப்ப மாத்தூஃப் முலாஃபு அல் மசாக்கீனி முலாஃபு இலைஹி. சரி, இப்ப பாருங்க, அல்லாஹும்ம நம்ம சொல்லிட்டோம் லம்மின் மீது மபனியானது, நஸ்பினுடைய மஹல் முனாதா முஃப்ரது. அப்போ இன்னீல இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. இந்த யா என்பது இருக்கிறதே, யா என்பது நஸ்வினுடைய மஹல், ஏன்னா இன்னோட இஸ்ம். ஆனா இங்க சுக்குன் மீது மபனி, ஏன்? அது லமீரு. அஸ்அலுக்க இந்த லமீர் சுக்குன் மீது மபனி. அஸ்அலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி ஹுலுவுன் அனி நாஸ்வி வல் ஜாசிம் என்ற ஆமில். க என்பது மஃபூல் நஸ்பினுடைய மஹல், இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீரான இஸ்மு. ஃபிஇல என்பது அஸ்அலு உடைய இரண்டாவது மஃபூல் நஸ்பினுடைய மஹல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான் இஸ்ம். அப்ப க என்பது மஃபூல், ஃபிஇல என்பது இரண்டாவது மஃபூல். அல் கைராத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. தர்க்க லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல் முன்கராத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா ஹுப்பல் மசாக்கின்ல வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப் அத்ஃப். ஹுப்ப என்பது எனது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்ட இஸ்மு. அல் மசாக்கீனி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த இன்றைய பாடம் இந்த ஹதீஸோடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடத்துல நாம ஒரு சில ஹதீஸுகளை வாசிச்சு அவைகளுக்கான தர்கீப் இஅராபை பொருள் விளக்கத்தோடு பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இவைகளை விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனி வரக்கூடியதான ஹதீஸுகளை நாம அதன் பாடத்தின் பயிற்சிகளையும் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.